ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். குலதெய்வ கோயிலுக்கே எங்களால் போக முடியலங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ஏதான ஒரு தடங்கள் வருது. குலதெய்வம் கோயில் மட்டும் இல்லை, கோயிலுன்னு நாங்கள் கிளம்பினாலே எங்களுக்கு பிரச்சனை ஆகுது, வீட்டில் சண்டை வருது, போக முடியல. சப்போஸ் போயிட்டு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே சண்டை வந்துடுது. எங்களால் அது ஏனே தெரியல. எப்போ நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பிரச்சனை. ஒன்று போகும்போது பிரச்சனை, இல்லை போயிட்டு அங்கே கோயில் ஏதாவது பங்காளி சண்டை அப்படின்னு வருது. மன நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. எப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அப்படியே எல்லாம் சரி, ஏதோ கோயிலுக்கு போய் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா வந்த உடனேயே சண்டைகள் ஆரம்பிச்சிடுது வீட்டில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு நெகட்டிவ் உங்களை அது செய்ய விடாமல் தடுக்குது இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் உங்களுக்கு தடை வருதுன்னா, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு முதல்ல 11 தேங்காய் சூற விட்டு அதை தடையெல்லாம் உடைக்க விநாயகரின் துணையை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்டையோ இல்லை யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் அபிஷேக தண்ணியோ இல்லை அருகம்பில், விநாயகருக்கு சாற்றிய அருகம்பில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, நீங்கள் வரீங்க இல்லையா, வாகனம் ரெடியாக இருக்கும் இல்லையா, அந்த வாகனம் ரெடியாக இருக்கும்போது இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊர்லேருந்து எல்லா ஈவன் சிட்டியில் கூட, சிட்டியை தாண்டும் போதே ஒரு எல்லை காவல் தெய்வம் ஒன்று இருக்கும். இந்த எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இருக்கும் ஊரில் எல்லை தெய்வம் எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் எல்லை தெய்வத்தின் வாசலில் செய்யலாம், இல்லை உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியோ செய்யலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 டயர்லேயும் எலுமிச்சப்பழம் வச்சுட்டு கற்பூரம் வச்சு நல்லா 4 பக்கமும் சுற்றி வந்துட்டு, இல்லை அந்த வேறு உங்களுக்கு ஏதான ஒரு மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லிவிட்டு அந்த கற்பூரத்தை வண்டிக்கு முன்னாடி வச்சு அந்த எரிகிற வரைக்கும் வண்டி நகரக்கூடாது. எரிஞ்சு ஃபுல்லாக அணைந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபார்வர்டு தான் போடணும், பின்னாடி இருக்கக்கூடாது. ரிவர்ஸ் எடுக்கிறேன்னா முன்னாடி எடுத்து வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் கிளம்பும் போது ராகு காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நகர்த்திடுங்க. அதுக்கப்புறம் ஒரு யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ வண்டியில் ஏறிக்கோங்க. கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் தூரம் போனது பிறகு இவங்க கொஞ்சம் தூரம்னா நான் சொல்கிறது ஒரு 2 அடி 3 அடி அப்படி போகலாம். யாருக்கு பஞ்சபக்ஷி பார்க்கும் நபராக இருந்தால், யாருடைய பட்சி அரசாளுதோ அந்த டைமில் அவங்கள முன்னாடி உட்காந்து வச்சுக்கோங்க. என்ன விஷயத்துக்காக போகிறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஒன்று. 2வது, அந்த அருகம்புல்லோ இல்லை அந்த அபிஷேக தண்ணீரோ எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த அபிஷேக தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து நல்லா வண்டி சுற்றி தெளிச்சிருங்க. வெளிப்புறமாக தெளிச்சுட்டு இந்த அருகம்புல்லை முன்னாடி டேஷ்போர்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு விநாயகர் மந்திரமோ இல்லை ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை, எங்கள் ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்குது, அந்த காவல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னா அந்த காவல் தெய்வம் இருக்கும் இடத்துல அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை, சப்போஸ் அது கொஞ்சம் ஃபேமஸான காவல் தெய்வம்னா அந்த இடத்துல ஆளுங்களே இருப்பாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு, அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் பயணம் போகிறோம், இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னா 30 ரூபா 40 ரூபாயிலே இந்த பரிகாரம் பண்ணிடுவாங்க. பண்ணின பிறகு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கோயிலுக்கு போகலாம். தடை ஏதாவது இருந்திருந்தால், இல்லை ஜென்ரலாகவே இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு சூறை விட்டுட்டு கிளம்பிட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணுங்கள், இல்லை காவல் தெய்வம் இருக்கிற ப்ரொசீஜர் பண்ணுங்கள். அப்போ போகக்கூடிய விஷயங்கள், பயணம் எந்தவித பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தடங்கள் வந்தாலும் சரி, குலதெய்வத்து கோயிலுக்கு போகணுன்னா போய் தான் ஆகணும். அதனால் நல்லபடியாக எப்படியாச்சும் ட்ரை பண்ணி போயிடுங்க. ஏதோ ஒரு தடுக்குது இல்லையா, அதனால தானே நம்ம விநாயகரை வேண்டிக்கிறோம். விநாயகரை வேண்டிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா சுமூகமாக, நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் குலதெய்வம் கோயில் சொல்கிறீங்க, எங்களுக்கு போகவே முடிய மாட்டேங்குது, போகும்போது ஏதாவது ஒன்று தடுத்துருது, எங்களால் போகவே முடியலங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம். பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வேண்டுங்க. உங்கள் குலதெய்வம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர் உங்களை கூட்டிகிட்டு வர பத்திரமா அந்த வேலையை அவருக்கு கொடுத்துருங்க. நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டு, எல்லாம் நம்ம விநாயகர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார்
அப்படின்னு என்னைக்கு நீங்கள் சரணடைஞ்சு பேசுகிறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.